நீங்க சோழ பேரரசு எடுத்துங்க, பாண்டிய பேரரசு எடுத்துங்க. உலகினுடைய முதல் மூத்த குடி பாண்டிய குடி. பாண்டிய மன்னன் என்ன செஞ்சான்? அவன் மண்ணு வெட்டலையா? அவன் வந்து மண்ணு சுமந்து வைகை ஆத்தை அடைக்கலையா? அந்த வரலாறு உங்களுக்கு தெரியுமா? ஒரு மன்னன்க நாட்டை சுமக்கிற மண்ணு வெள்ளம் ஏற்படுது, அவன் மண்ணு சுமந்து போட்டான்ல, அதுக்குத்தானே திருவள்ளுவர் புராணம். அதே மாதிரி சோழ பேரரசு உலகத்தினுடைய 320 நாடுல 600 நாடுல பயணம் செஞ்சானா? சோழ பேரரசுல அவன் என்ன அவன் கொண்டு வந்து திட்டம்ங்க. ஆடு வளர்க்கறது, கோடி வளர்க்கறது சோழ பேரரசனுடைய கனவு திட்டம்ங்க. நீ எடப்பாடியார் ஆட்சியில் வந்துட்டு அத்தனை கண்மாய் வெட்டுனீங்களே. நீங்க 67 ஆட்சிக்கு வந்தீங்க. 67 இருந்து 2025 நீங்க எத்தனை தடவை ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க? நீங்க கெட்டுன அணைக்கட்டுகள் எத்தனை? நீங்க கெட்டுன வந்து நீங்க வெட்டுன ஆறுனுடைய நீளம் எத்தனை? முல்லை பெரியாறு அது அப்படியான பிரச்சனை இருக்கு. சிலந்தி ஆத்துல வந்துட்டு பக்கத்துல போற கேரளாவில் வந்துட்டு உங்க தண்ணியை அங்கே தடுத்து நிப்பாட்டுறானே. 17 மாவட்டங்கள், திண்டுக்கல், அதே மாதிரி வந்து சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி, புதுக்கோட்டை, இந்த மாவட்டங்கள்லாம் வந்துட்டு விவசாயம் பண்ணாம என்ன செய்யறது? ஃபுல்லாக சீமக்கருவில் கிடக்க. அதுக்கான திட்டங்கள் உங்கள்கிட்ட இருக்கா? காவிரி ஆற்றி கொள்ளிட்டு ஆற்றுல இருந்து 15,000, 20,000, 30,000, 40,000, 50,000, 1 லட்சம் கண்ணாடி தண்ணி கடல்ல கலக்குது. அதை பத்தி திட்டம் உங்கள்கிட்ட இருக்கா? நாங்க கேட்டா சொல்ல டெல்டா காரன் சொல்லிக்கிறீங்களே, நீஸ் மட்டும் சொல்றீங்களே. அந்த தண்ணியை ஒரு தென் மாவட்டத்தில் திருப்பி விடுறதுக்கு ஏதாவது இந்த பட்ஜெட்ல இருக்கா? எத்தனை கோடி வைக்கிறீங்க? கொள்ளிடம் ஆற்றில் 13.80 லட்சம். அது யாருக்கு வேணும்? ஒரு கால்வா கட்ட முடியாத 286